Hello students, good morning. I am Satya. Welcome to Satya's class. NEET Physics examல 140 plus marks நீங்க ஸ்கோர் பண்ணணுமா? நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நம்மளோட கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்மளோட கிளாஸ் ஷெட்யூல் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி 3 days, மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும். 2 hours கிளாஸ். அடுத்ததா சண்டே வந்து 4 hours கிளாஸ் இருக்கும். ஸோ அதில் 2 hours வந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் ரிமைனிங் 2 hours வந்து டிஸ்கஷன் ப்ளஸ் கொஸ்டின் வந்துட்டு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஸோ எவ்ரி வீக் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அவைலபிள் இருக்கு. அண்ட் மோட் ஆஃப் டீச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தான். ரொம்பவே லோ ப்ரைஸில் நம்ம கோர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பெர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 2000 தான். 6 months பிளானாக வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய டாபிக்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீட் எக்ஸாமில் உங்களால் ஃபிசிக்ஸில் 140 ப்ளஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜாயின் அவர் கிளாஸ் இமீடியட்லி. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் QR கோடு இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள், நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். டுடேஸ் கிளாஸ் என்ன அப்படின்னா நீட் ஃபிசிக்ஸ் சிலபஸ்லேருந்து யூனிட் 15 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான கிளாஸ் 2 தான். ஸோ கிளாஸ் 1 அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த கிளாஸ் வந்துட்டு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கிளாஸ் 2க்கான கான்செப்ட் ப்ளஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுடைய பேசிக் ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கிளாஸில் வந்து ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸ்வெல் வர்றதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கரண்ட் எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்ன சயின்டிஸ்ட் தான் யார் அப்படின்னா ஆம்பியர். ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு சொன்ன ஒரு பேசிக் லா தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு பாத் வந்து கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ அந்த க்ளோஸ்டு பாத்தில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணணும். எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம், இன்டெக்ரல் எடுப்போம். சரியா? ஸோ அந்த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா மியூ நாட் டைம்ஸ் த கரண்ட் என்க்ளோஸ்டு பை த பாத். அந்த பாத் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு அண்ட் மியூ நாட் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ அது ரெண்டுக்கும் வந்துட்டு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. சரியா? ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு க்ளோஸ்டு பாத் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த க்ளோஸ்டு பாத் வழியாக பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு பாத் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூவையும் மியூ நாட் அப்படிங்கிற வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஓகே? ஸோ இதை ஃபார்முலாவில் நம்ம எப்படி எழுதலாம், க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ காமனாக இன்டெக்ரல் போடுறது நமக்கு தெரியும். ஸோ க்ளோஸ்டு லூப் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் வந்துட்டு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? க்ளோஸ்டு பார்த்து தான் நம்ம க்ளோஸ்டு லூப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிடிஎல் இட் வில் பி ஈக்குவலன் டு மியூ நாட் ஐ. ஏன் இங்கே லைன் இன்டெக்ரல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், லைன் இன்டெக்ரல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு டிஎல் நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். இதே இது எனக்கு சப்போஸ் டபுள் இன்டெக்ரல் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல சர்ஃபேஸ் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், டிஎஸ் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம். இதே இது இந்த இடத்துல நான் ட்ரிபிள் இன்டெக்ரல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டிவி வால்யூம் அப்படிங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஆஸ் பர் லா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் line integral, closed line integral BDL, it will be equivalent to mu naught I. ஸோ இதில் B அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, DL அப்படிங்கிறது ஸ்மால் லென்த் எலமெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் I அப்படிங்கிறது கரண்ட் என்க்ளோஸ்ட் அண்ட் மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் அ ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், மெமரி பண்ணி வச்சுக்கணும். மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷. ஓகேவா? மறந்துடக்கூடாது. மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷ TM ஆம்பியர் -1. சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். whenever electric current flows through a conductor it gives a magnetic field is produced around it. இதுக்கு மீனிங் என்ன, கரண்ட் இருந்தால் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து வரும். வயரில் கரண்ட் மூவ் ஆகிட்டு இருக்கிறப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சர்க்குலர் ஷேப்பில் நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, the strength of the magnetic field depends on the current. கரண்ட் அதிகமாக அதிகமாக மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கரண்ட்டுடைய வேல்யூ அதிகமாக அதிகமாக அது எதை வந்து எனக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஒரு கண்டக்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரைட் வயர் வந்து கண்டக்டரா வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வழியா I அப்படிங்கிற கரண்ட் வந்துட்டு எனக்கு பாஸ் ஆகுது. ஸோ I கரண்ட் பாஸ் ஆகுறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா, அதை சுத்தி கான்சென்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு லேயர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுதான் அங்க ரவுண்டா இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. B அப்படிங்கிற லெட்டர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் B அப்படிங்கிற லெட்டர்ல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்க்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, B is equal to mu naught I divided by 2 pi R அப்படிங்கிற ஃபார்முலா வந்து நம்ம எழுதலாம். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ட்ரைட் கண்டக்டர் அப்படின்னா B உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிற கொஸ்டின் வந்துட்டு அரைஸ் ஆகும். ஸோ B is equal to mu naught I divided by 2 pi R. mu naught Iங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? ஆம்பியர் சர்க்யூட் லால ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா தான் mu naught I. ஓகே, அண்ட் டிவைடட் பை 2 பை ஆர். நமக்கு சர்க்கிளில் தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கு. அதனால தான் சர்க்கிள்குரிய ஃபார்முலா வந்து இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கோம் 2 பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி வேறு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபார்முலா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத கீழே ஒரு 4 எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கண்டக்டர் இப்போ நம்ம பார்த்தது சர்க்குலர் லைன்ஸ் ஃபார்ம் ஆகுறதுனால 2 பை ஆர் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக செகண்ட் ஒன் சர்க்குலர் லூப். ஸோ சர்க்குலர் லூப் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சர்க்குலர் லூப்பில் சென்டரில் தான் எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஸோ B is equal to mu naught I divided by 2R, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஆரிஜின்ல இருந்து அந்த லூப்புக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ரேடியஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல் R அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். சரியா? ஸோ சர்க்குலர் லூப் கொடுத்தாங்க அப்படின்னா பியோட வேல்யூ என்ன, mu naught I divided by 2 capital R. ஸோ R எதை இண்டிகேட் பண்ணுது, ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப்பை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அடுத்ததாக தேர்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சொலினாய்டு. ஸோ சொலினாய்டு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நிறைய வயர்ஸை வந்து சுற்றி ஒரு சர்க்கியூட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து சொலினாய்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? நிறைய லைன்ஸை வந்து சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பண்டல் ஆஃப் சர்க்குலர் லைன்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நம்ம சொலினாய்டு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சொலினாய்டுக்கு நமக்கு என்ன இன்சைட் வந்துட்டு பியோடைய வேல்யூ கிரியேட் ஆகுது. ஸோ அப்படி கிரியேட் ஆகுறப்போ பிக்கு ஃபார்முலா நம்ம எழுதலாம், என்ன எழுதலாம் அப்படின்னா mu naught NI அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இதில் N அப்படிங்கிறது கேபிட்டல் N டிவைடட் பை L அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது. சரியா? எவ்வளோ டேர்ன் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது தான் ஸ்மால் n அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். சொலினாய்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா பியோட வேல்யூ mu naught NI. மல்டிபிள் வயர்ஸ், மல்டிபிள் லைன்ஸ், மல்டிபிள் சர்க்கிள்ஸ் எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் n அப்படிங்கிற வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகும் ஃபார்முலாவில். சரியா? ஸோ அடுத்ததாக டொராய்ட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு மல்டிபிள் வயர்ஸ், மல்டிபிள் சர்க்கிள்ஸ் வந்துட்டு எனக்கு மிங்கிள் ஆகி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் எப்படி கிரியேட் ஆகுது அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். B is equal to mu naught NI divided by 2 pi R. சரியா? வெறுமனே mu naught I divided by 2 pi R அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரைட் கண்டக்டருக்கான ஆன்சர். இதே இது mu naught NI அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ mu naught NI divided by 2 pi R அப்படிங்கிற ஃபார்முலா டொராய்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆம்பியர் சர்க்யூட் லாவுக்கான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துருக்கோம், அந்த ஃபார்முலாவுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்துருக்கோம், தென் ஃபிசிக்கல் மீனிங் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 எக்ஸாம்பிள்ஸ்க்கும் ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை எப்படி வந்து நம்ம மாடிஃபை பண்ணி ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண அந்த 5 எக்ஸாம்பிள்ஸ்லையும் ஆம்பியர்ஸ் லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. சரியா? ஸோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு. ஸோ அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா ஒரு பேட்டரி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த பேட்டரியோட என்ன ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. சரிங்களா? கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது 2 பேரல் பிளேட்ஸ் வந்து இருக்கும். அந்த 2 பேரல் பிளேட்ஸ்க்கு இடையில டயலக்ட்ரிக் மீடியம் பிளேஸ் ஆகி இருக்கலாம் அல்லது ஏர் வந்துட்டு பிளேஸ் ஆகி இருக்கலாம். ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டரோட மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அதோடைய மெயின் யூசேஜ். ஸோ பேட்டரியோட இன்னொரு எண்ணில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்விட்ச் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு பேட்டரி வந்து ஆன் பண்ணாமல் இருக்கிறப்போ கெப்பாசிட்டர் அன்சார்ஜாக இருக்குது. ஓகே, அடுத்து பேட்டரி வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறப்ப என்ன ஆகும், ஸ்விட்ச் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஒரு க்ளோஸ்டு லூப் அப்படின்னு அப்போ தான் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் ஆஸ் பர் ஆம்பியர்ஸ் லா. ஓகேவா?
ஸோ அப்போ க்ளோஸ்டு லூப் வழியா பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா μ0 × ஐக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அந்த ஆன்சர் இங்கே வருதா அப்படிங்கிறத அவர் செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வயர்ஸ் வழியாக எலக்ட்ரான்ஸ் வந்து பாஸ் ஆகுது. அடுத்ததாக அது கெப்பாசிட்டர் கிட்ட வர்றப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், டயலெக்ட்ரிக் மீடியம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ண முடியாது, எலக்ட்ரான்ஸ் அந்த கெப்பாசிட்டருக்கு இன்சைடு என்ன ஆகாது அப்படின்னா மூவ் ஆக முடியாது. அப்போ அந்த கெப்பாசிட்டர்ல எலக்ட்ரான்ஸுடைய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகக்கூடாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகக்கூடாது. ஏன்னா கரண்ட் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா எனக்கு என்ன கிரியேட் ஆகாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகாமல் இருக்கணும். ஆனால் அவர் அப்சர்வ் பண்ண அந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து அந்த கெப்பாசிட்டர்ஸ் வழியாக பாஸ் ஆகலை, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு அந்த கெப்பாசிட்டரை சுற்றி இந்த மாதிரி சர்க்கிள் மேனரில் கிரியேட் ஆகி இருந்துச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஆம்பியரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சரியா? அதாவது இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, 2 சர்ஃபேஸாக வந்து பிரிக்கிறாரு. பிரித்து எந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது, அதுக்கான ரீசன் என்ன, அடுத்து இன்னொரு சர்ஃபேஸில் வந்துட்டு ஆக்சுவலி எலக்ட்ரான்ஸ் எனக்கு மூவ் ஆகலை, பட் அங்கே ஏன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதை 2 சர்ஃபேஸஸ் தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் S1 அப்படின்னு எடுக்கிறாரு. சரியா? ஸோ அதாவது கெப்பாசிட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் ஸோ அஸ்யூஷுவல் அவருடைய லா படி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லூப் சர்க்கியூட் தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த லூப் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா I அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரீஜியனில் எனக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா ஆம்பியர்ஸ் லா வந்துட்டு ஈக்குவல் ஆயிடுது, சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதாவது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் BdL = μ0I அப்படிங்கிற ஆன்சர் வந்து கெட் பண்ண முடியுது. ஓகேவா? பட் அடுத்ததான் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் 2 அதாவது கெப்பாசிட்டர்ஸ்க்கு பக்கத்தில், ஸோ கெப்பாசிட்டர் பக்கத்தில் நான் அதே க்ளோஸ்டு லூப் தான் யூஸ் பண்ணுறேன், பட் உள்ள நான் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். அதனால எனக்கு என்ன அவுட்புட் வரக்கூடாது, மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு என்ன ஆகுது, மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கான ரீசன் அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆக்சுவலாக அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் BdL = 0 அப்படின்னு எனக்கு வரணும். ஆனால் மேக்னெட்டிக் லைன்ஸுடைய ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதுக்கான மீனிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னா நம்ம மேக்ஸ்வெல். ஓகேவா? ஸோ ஆம்பியர்ஸ் லா இஸ் இன்கம்ப்ளீட் ஃபார் டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி அவர் என்ன வந்து கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படின்னா டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது, அதுக்கான ஆக்சுவல் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனை அவர் வந்து கொடுக்கல. ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் கொடுத்தவர் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். ஸோ இந்த கான்ட்ரவர்சியை சால்வ் பண்ண ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புதுசாக ஒரு கரண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த கரண்ட்டுக்கான நேம் தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? ஸோ இதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு நியூ கரண்ட்டை வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு மேக்ஸ்வெல். ஸோ அந்த கரண்ட்டுக்கான நேம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். உங்களுடைய நீட் சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற யூனிட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற லெட்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சிலபஸில் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டோரிஸ் இவ்வளோ ஆர்ஜின் சொன்னால் தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இவ்வளோ ஸ்லைட்ஸ் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா a changing electric field behave like a current and produce a magnetic field அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த நியூ கரண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இப்போ நான் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா ஸோ இந்த கெப்பாசிட்டரில் இன்பிட்வீனில் எனக்கு என்ன பிளேஸ் ஆகிருக்கு, இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னோம். ஸோ எந்த எலக்ட்ரான்ஸுமே இந்த கெப்பாசிட்டர் கேப் வழியாக எனக்கு பாஸ் ஆகாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் சார்ஜ் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால எனக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த சேஞ்சஸ் எனக்கு எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். சரியா? a changing electric field behave like a current and produce a magnetic field. ஸோ இந்த நியூ கரண்ட்டுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டர் கேப்பில் எனக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் ஆகுறதுனால எனக்கு கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். சரியா? ஸோ இதை வந்து ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பாருங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறதுனால எனக்கு கண்டக்ஷன் கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ அது ஆக்சுவல் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இந்த கெப்பாசிட்டர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் எனக்கு என்ன இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸ் உடைய பொசிஷன்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்கும், ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். அடுத்ததாக கீழே வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் உடைய
பிளேஸ் வந்துட்டு இருக்கு சரியா. ஸோ எனக்கு என்ன மூவ் ஆகலைன்னா மேலே இருக்கக்கூடிய சார்ஜஸ் கீழே இருக்கக்கூடிய சார்ஜஸ் அப்படின்னு எதுவுமே வந்து மூவ் ஆகலை. பட் இதை சுற்றி சார்ஜஸ் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு கிரியேட் ஆகுது அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கரண்ட், அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்குவலன்ட் கரண்ட் அப்படின்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணலாம் சரியா. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் ஆக்சுவல் கரண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் ஈக்குவலன்ட் கரண்ட். ஓகேவா. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்னென்னு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து கரண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மேக்ஸ்வெல் வந்து ஒரு புது டேர்மை தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகுதோ அதை தான் நான் என்ன சொல்கிறேன் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சர்ஃபேஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இஸ் கால் இட் அஸ் அ எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வர்றாரு. ஸோ இதை எப்படி மேத்தமெட்டிக்கலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஃப்ளக்ஸை வந்துட்டு பை அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுனால சப்ஸ்கிரிப்டில் வந்துட்டு இ அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா இ இன்டூ ஏவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் இ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதோடைய யூனிட் நியூட்டன் பர் கூலும். ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா அல்லது ஏரியா வெக்டர் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன வரும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ இதுவே வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கூலும். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன சொல்லிடலாம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா இ டாட் ஏவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இது ஆங்கிளில் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதுகிறப்போ எனக்கு என்ன எழுதலாம், பை இ தட் இஸ் ஈக்குவல் டு இஏ காஸ் தீட்டா. டாட் ப்ராடக்டில் இருக்கிறதுனால காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணுவோம். இதே இது கிராஸ் ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னா சைன் தீட்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு டாட் ப்ராடக்ட் இருக்குது, அதாவது நார்மல் டு த சர்ஃபேஸ் தான். ஸோ நார்மல் டு த சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துருக்கிறதுனால we can change it as EA cos theta, okay, and it will be equivalent to pi E. So pi E is nothing but a electric flux, okay. So இதில் வந்து மெயினாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கெப்பாசிட்டர் கேப் வந்துட்டு எலக்ட்ரான்ஸுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு நமக்கு கிடையாது, பட் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வந்து எனக்கு பிளேஸ் ஆகி இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது. ஸோ டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ எனக்கு ஈக்குவலன்ட் கரண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஈக்குவலன்ட் கரண்ட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரியா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு கம்ப்ளீட் தியரியை வந்துட்டு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அடுத்ததா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணலாம். ஸோ டெஃபினிஷன் திரும்பவும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். Displacement current is the current associated with a time varying electric field. Time varying electric field எதை எனக்கு கிரியேட் பண்ணுது அப்படின்னா displacement current வந்து கிரியேட் பண்ணுது. Actual flow of electrons உடைய மூவ்மெண்ட்னால எனக்கு என்ன கிரியேட் ஆகாது அப்படின்னா displacement current வந்துட்டு கிரியேட் ஆகாது சரியா. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா d phi E divided by dt that is not equal to 0. ஸோ displacement current வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். phi E அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டி பை டிடி அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இது வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது ஓகேவா. ஸோ இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மேக்ஸ்வெல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஷுட் பி ப்ரொபோஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நார்மலாக கரண்ட் வந்து ஐ அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிறதுனால ஐ சப்ஸ்கிரிப்டில் வந்துட்டு டி அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணலாம். ஸோ இட் வில் பி ப்ரொபோஷனல் டு டி பை இ டிவைடட் பை டிடி. பை இ அப்படின்னா என்னது, எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ். டி பை டிடினா என்ன சொன்னேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிற வேர்ட். அதை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டி பை டிடி அப்படின்னு வந்து நம்ம போடுவோம் சரியா. ஸோ ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிள் வந்துட்டு ஈக்குவலன்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் என்ன அப்படின்னா எப்சிலன் நாட், பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் ஓகேவா. So finally ID is equal to epsilon naught d phi e divided by dt. So the ID அப்படிங்கிறது displacement current, epsilon naught அப்படிங்கிறது permittivity of free space, phi e அப்படிங்கிறது electrical flux.
ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோடைய யூனிட் பார்த்தோம். கரண்ட்டோடைய யூனிட்னா என்ன, நார்மலாகவே நமக்கு தெரியும் ஆம்பியர் அப்படிங்கிறது. ஸோ இது கண்டக்ஷன் கரண்ட்டுக்கும் ஆம்பியர் தான் யூனிட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கும் ஆம்பியர் தான் யூனிட். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டர் வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ சார்ஜிங் கெப்பாசிட்டர் எடுக்கிறப்போ அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஐசி கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அந்த கெப்பாசிட்டருக்கு இன்பிட்வீனில் கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டக்ஷன் கரண்ட் வந்து அந்த இடத்துல எனக்கு இருக்காது. ஏன்னா எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகலை, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகலை. அதனால ஐசி ஈக்குவல் டு 0. சரியா? ஆனால் எனக்கு அந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா ஐடி வந்து கிரியேட் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிரியேட் பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மூவ்மெண்ட்னால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஃபைனல் பண்ண அந்த ஃபார்முலா ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் டி ஃபை இ டிவைடட் பை டிடி. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கான்செப்டையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். வயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா ஐ இஸ் ஈக்குவல் டு ஐசி. அடுத்ததா கெப்பாசிட்டருக்கு இன்சைட் கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐடி. ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் டி ஃபை இ டிவைடட் பை டிடி. சரியா? ஐடியோடைய வேல்யூ எனக்கு என்ன ஆகாது, 0 ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ஸ் தியரி வர்றப்போ மேக்ஸ்வெல் இன்னும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஐடிக்கான பேசிக் ஃபார்முலா, தென் ஐடிக்கான யூனிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்ததாக ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டர் இருக்குது அப்படின்னா அந்த வயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூஸ் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆம்பியர் லால ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வராரு. ஸோ அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்ப்போம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஈக்குவேஷனுக்கு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ மாடிஃபைடு ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலி ஆம்பியர் லா நமக்கு என்ன இருக்கும், க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு மட்டும் இருக்கும். ஸோ அதில் மேக்ஸ்வெல் ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணுறாரு. அந்த ஐ இருந்த இடத்துல ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுறாரு. ஐசிங்கிறது என்னது, கண்டக்ஷன் கரண்ட். ஐடி அப்படிங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? ஆக்சுவல் கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட், ஈக்குவலன்ட் கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, கிளியரா? ஸோ அடுத்ததா இந்த லாவுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஒன் வேர்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கொஸ்டின். இந்த லா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். நெக்ஸ்ட் இந்த லாவை பேஸ் பண்ணி இங்கே ஒரு சார்ஜிங் கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து என்ன மாதிரி ஈக்குவேஷன் வேரி ஆகுது அப்படிங்கிறத ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் தனித்தனியாக வந்துட்டு ஈக்குவேஷன் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த சேம் எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிளில் சர்ஃபேஸ் 1, அதாவது த்ரூ த ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு ஆம்பியர்லாம் நமக்கு என்ன ஆகுது, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ அப்படின்னு மட்டும் நமக்கு வருது. சரியா? ஸோ இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது என்னது, கண்டக்ஷன் கரண்ட், ஒயர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். அடுத்ததாக செகண்ட் சர்ஃபேஸ், அதாவது பிட்வீன் த பிளேட்ஸ். ஸோ பிட்வீன் த பிளேட்ஸ் எனக்கு என்ன கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஈக்குவலன்ட் கரண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு ஃபார்முலா எனக்கு என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட் ஐடி அப்படின்னு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ஐடிக்கான ஈக்குவேஷன் என்ன, எப்சிலன் நாட் டி ஃபை இ டிவைடட் பை டிடி. சரியா? ஸோ ரெண்டு கேசஸ்லையுமே ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்லைட்டாக வேரி ஆகி இருக்கு. அடுத்ததாக ஆம்பியர் மேக்ஸ்வெல் லாவுடைய சிக்னிஃபிகன்சன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆம்பியரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆம்பியர் மேக்ஸ்வெல் வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆகிருச்சு. சரியா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் சார்ஜிங் கெப்பாசிட்டர் என்ன கிரியேட் ஆகுது, ஏன் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் நல்லாவே வந்து மேக்ஸ்வெல் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அது வந்து செகண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா மூணாவதா என்ன அப்படின்னா சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கு, டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சரியா? டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் அ சோர்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அதனால தான் நமக்கு ஐடி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகுது. சரியா? அடுத்ததாக ஃபோர்த் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா
4 லாஸ் வந்துட்டு மேக்ஸ்வெல் கிரியேட் பண்றாரு. அதுல அந்த 4th லா என்ன அப்படின்னா, ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு வந்து கன்வெர்ட் பண்றாரு. ஓகே. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் எலக்ட்ரோமேக்னடிசம்க்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த 4th லா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா வந்து நமக்கு இருக்கு. ஸோ அந்த 4th லா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கால்குலேட் பண்ண ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. ஓகேவா? ஸோ இந்த 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான எல்லா ப்ரிடிக்ஷன்ஸுமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. சரியா? இந்த 4 லாஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரிஸ் அண்ட் யூசர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 5 சிக்னிஃபிகன்சஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லாவில் நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். 2 சர்ஃபேஸஸில் என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்லைட்மா. கண்டக்ஷன் கரண்ட் வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்கான ஆரிஜின் என்ன அப்படின்னா டியூ டு மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்கான ஆரிஜின் என்ன அப்படின்னா டியூ டு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அடுத்ததாக கண்டக்ஷன் கரண்ட் எங்கே வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா கண்டக்டர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து டயலக்ட்ரிக்ஸ் அண்ட் வேக்கம்ஸில் வந்துட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்ததாக கண்டக்ஷன் கரண்ட் சார்ஜ் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் ஃப்ளோ கண்டிப்பாக வந்துட்டு வேணும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டில் வந்துட்டு சார்ஜ் ஃப்ளோ எனக்கு தேவையில்லை. அடுத்ததாக கண்டக்ஷன் கரண்ட் எதை கிரியேட் பண்ணுது, என்ன எஃபெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுது அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் த கண்டக்டர். கண்டக்டரை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேம் தான். நம்ம என்ன கெப்பாசிட்டர் வந்து எடுத்திருக்கோமோ அதை சுற்றி எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுது. பட் சார்ஜ் ஃப்ளோ வந்துட்டு எனக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ அடுத்ததாக கண்டக்ஷன் கரண்ட் வந்துட்டு மெஷர் டைரக்ட்லி யூஸிங் அ இன்ஸ்ட்ருமெண்ட். அம்மீட்டர் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக கண்டக்ஷன் கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணிட முடியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை வந்துட்டு நம்மளால் டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. இது ஈக்குவலண்ட் கரண்ட்டாக இருக்கிறதுனால ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நம்மளால் தியரிட்டிக்கல் வேல்யூ தான் கொடுக்க முடியுமே தவிர எக்ஸ்பெரிமெண்டலாக நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது, டைரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் டி ஃபை இ டிவைடட் பை டிடி. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எந்தெந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜிங் கெப்பாசிட்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 2 பிளேட்ஸ்க்கு இடையில டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்ததாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேஷனில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆண்டனாஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்ததாக வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது ரேடியோ, டிவி, மொபைல், வைஃபை கனெக்ஷன்ஸ். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மைக்ரோவேவ் சிஸ்டம்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ரேடார், சேட்டலைட் அண்டு மைக்ரோவேவ் அவன்ஸ். ஸோ இதில் எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் யூஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக ஹை ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், எல்சிஆர் சர்க்யூட் பற்றி படிப்போம் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை வந்துட்டு என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கான வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னா மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால கிரியேட் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சார்ஜிங் கெப்பாசிட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கிறப்போ ஆம்பியர்ஸ்லாம் என்ன ஆகுது? ஃபெயில் ஆயிடுது. ஸோ அதனால மேக்ஸ்வெல் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிஹேவ் லைக் அ கரண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதனால் கிரியேட் ஆகுதுன்னா சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால நமக்கு கிரியேட் ஆகுது. ஸோ இது வந்து கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக நோ எலக்ட்ரான்ஸ் கிராஸ் த டயலக்ட்ரிக். இந்த பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்ஸ்க்கு இடையில எந்த விதமான எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா டயலக்ட்ரிக் மீடியம், இன்சுலேட்டிங் மீடியம் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரான்ஸுடைய மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்துல இருக்காது. அடுத்ததாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதை கிரியேட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அடுத்ததாக ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா ரிமூவ்ஸ் த கான்ட்ரடிக்ஷன் இன் ஆம்பியர்ஸ் லா. ஸோ ஆம்பியர்லா என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா க்ளோஸ் இன்டெக்ரல் பிடிஎல் = மியூ நாட் ஐ அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாரு. மேக்ஸ்வெல் அதில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ஆட் பண்ணுறாரு. ஸோ அப்படி ஆட் பண்ணுறப்ப எனக்கு ஈக்குவேஷன் என்ன ஆகுது அப்படின்னா மியூ நாட் ஐ அப்படிங்கிறது மியூ நாட் இன்டூ ஐசி ப்ளஸ் ஐடி அப்படின்னு வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது. சரியா? அடுத்ததாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் எக்ஸிஸ்ட் ஈவன் இன் வேக்யூம். வேக்யூமில் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ ஐடிக்கான ஃபார்முலா கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதில் வந்து மீடியமை வந்து பேஸ் பண்ணி நமக்கு இருக்காது, வேக்யூமில் கூட நமக்கு கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸை சம்மரைஸ் பண்ணி நான் இந்த ஸ்லைடில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆம்பியர் சர்க்யூட்டல் லா எக்ஸ்பிளைன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ கண்டக்ஷன் கரண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டக்ஷன் கரண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்ன பண்ணியிருக்கிறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருப்பேன். அடுத்ததாக கெப்பாசிட்டர் சார்ஜிங் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு எடுக்கிறப்போ அவருக்கு ஆம்பியருக்கு வந்துட்டு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா கான்ட்ராக்டரி ரிசல்ட் வந்துட்டு எனக்கு அவருக்கு வந்துட்டு கிரியேட் ஆகுது. சரிங்களா, 2 சர்ஃபேஸஸ் கன்சிடர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸில் ஆக்சுவலாக அவர் சொன்ன லா படி ஈக்குவேஷன் வந்துடும். பட் செகண்ட் சர்ஃபேஸில் எனக்கு பிடிஎல் 0 ஆகணும். ஆனால் இது எனக்கு 0 ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னா பியுடைய வேல்யூ கிரியேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த கான்ட்ரடிக்டரியை சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தவர் தான் யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். ஸோ அதுதான் தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்வெல் ரிசால்வ்டு திஸ் கான்ட்ரடிக்ஷன் பை இன்ட்ரடியூசிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா. அடுத்ததா ஃபோர்த் பாயிண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதனால வந்து கிரியேட் ஆகுதுன்னா சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால கிரியேட் ஆகுது, மூவிங் சார்ஜஸ்னால கிரியேட் ஆகாது. எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிரியேட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டாக கிரியேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா. அடுத்ததாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா ஐடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் டி ஃபைவ் இ டிவைடட் பை டிடி. ஓகேவா. ஸோ இதில் ஃபை அப்படிங்கிறது என்னது, இஏ அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெக்டர் ஃபார்மேட்டில் இருக்கிறத நார்மல் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் அப்படின்னா இஏ காஸ் தீட்டா அப்படின்னு வந்துட்டு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக ஒரு கரெக்டட் ஆம்பியர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பிடிஎல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐசி ப்ளஸ் ஐடி. ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட், ஐடிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம எதில் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்பில் தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓப்பன் லூப்பில் வந்து நம்ம அப்ளை பண்ண கிடையாது, க்ளோஸ்டு லூப்பில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓப்பன் சிஸ்டமில் நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ இதை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து எதுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கான பேசிக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்துட்டு ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்டட் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கிரியேட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் அ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே. டுடேஸ் கிளாஸில் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, அதுக்கப்புறமா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், தென் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.